வணக்கம்மா. இந்த பூமியிலே வந்து ஆன்மீகமும் பக்தியும் உகந்த நாட்டில் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா நம்ம ஒரு வீட்லேயுமே வந்து அதற்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன வழி ஐயா? அது அந்த மனநிலை மாற்றத்துக்கு என்ன பண்ணணும்? மனநிலை மாற்றவே முடியாதும்மா. இப்போ உனக்கு வந்து ஆன்மீகத்தில் போகணுன்னு உன் ஆசை, நீ ஆன்மீகத்துக்கு வர. உன் கணவருக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நீ வர்றதை எதிர்க்கிறாரு. நீ அவரை எதிர்த்து வந்து நீ போய் வாழ முடியாது இல்லையா? நான் அதை தான் சொன்னேன், சாமி இது மாதிரி விவாகரத்து பண்ணிவிடுவேன் நான் அப்படின்னு சொல்கிறா சாமி. என் பொண்டாட்டி அடப்பாவி, கடவுள் வந்து ஏன் என்னை கும்பிடலன்னு உன்னை கேட்க மாட்டாரா? பொண்டாட்டி ஏன் என்கிட்ட பேசலைன்னு கேட்பா. அதனால் பொண்டாட்டியை பிடிச்சிக்க தெய்வத்தை விட்டுறான்னு. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கிற பிரச்சனை. இது பெண்கள் போனால் அவனுக்கு சந்தேகம், ஆண்கள் வந்தால் அவளுக்கு பயம், நம்மளை விட்டுட்டு போயிட்டு போகிறான்னு. பெண்கள் போனால் இவ போகிறாளே, இவ சரியாக வருவாளா, சரியாக போவாளா, இவ என்ன தப்பு பண்ணுறாளான்னு அவனுக்கு சந்தேகம். இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஞானத்தை அடையவே முடியாதும்மா, வாய்ப்பே கிடையாது. சும்மா வாயில் ஒன்றா பேசி நின்றுட்டு போகலாமே தவிர நிஜத்தில் சாத்தியமே கிடையாது. சும்மானா ஏமாற்றக்கூடாது, எல்லாரும் ஞானி ஆகிடலாம், அதெல்லாம் ஆகவே முடியாது. சும்மா வாயில் பேசுகிற விஷயம் இல்லை. ஞானம்ன்றது உலகத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப கடினமானது ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை அடையணும்னா நீ கடினமாக அதுக்காக உழைக்கணும். அது உன்னால் முடியாது. எவ்வளோ நேரமா பாடம் பண்ண? 3 வருஷம் ஆகுது உபதேசம் வாங்கி. எவ்வளோ நேரமாக பாடம்? ஞாபகமே இல்லைங்க அந்த பாடம், முதல் பாடமே அப்படின்றான். அப்புறம் இவன் வீட்டில் எப்படி பண்ணியிருப்பான்? அது மாதிரி நிலையில் இருக்கிறான். இவன் உடலை மறந்து உயிரோடு உறவாட கற்றுக்கணும். உயிரோட உறவாடினான்னா உறவுகள்லாம் கட்டாயிடும். இவன் அதை விரும்புவானா? இவன் வீட்டில் விரும்புவாங்களா? அப்படி இருந்தால்தான் இந்த ஞானம் வரும், இல்லைன்னா வராதுமா. ஏதோ உபதேசம் வாங்கலாம். நான் சொல்கிறது என்னன்னா, இந்த உபதேசம் வாங்குங்க, பாடத்தை நல்லா பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை சீராக நடத்துங்க. நான் உபதேசம் வாங்கிட்டேன், நான் ஞானி ஆகிட்டேன், இந்த எனக்கு குடும்பம் வேணா, பொண்டாட்டி வேணா, புள்ள வேணான்னு சொன்னால் அது மாதிரி ஆள் இங்கே வராதிங்க. ஏன்னா நீ ஒன்றும் ஞானி ஆகலை, காட்டுக்கு போக முடியாது உன்னால். எவனாலையுமே எந்த ஞானியானாலும் பொண்டாட்டியை விட்டு மட்டும் போக மாட்டான், கடவுளை ஒன்றை கூட விட்டுடுவான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் போயிட்டு நான் ஞானி ஆகிட்டேன், எனக்கு குடும்பம் வேணான்னு சொன்னால் யார் ஒத்துக்கிறது? பொய் தானே அது. நீ இமயமலையில் இருந்தீங்கன்னா கூட உன் மனசெல்லாம் உன் பொண்டாட்டி மேலே தான் இருக்கும். அப்புறம் கடவுள் மேலே எங்கே இருக்கும்? நீ எங்கே ஓடி போய் என்ன பண்ண போகிற? சாதிக்க போகிற? ஒன்றும் சாதிக்க போகிறது. சாதனைன்றது நீ இருக்கிற இடத்துலேருந்து சாதிக்கணும், அதான் சாதனை. ஓடி போகிறது அது பயம் இல்லையா? நான் 6 வயசுலேருந்து இதில் ஓண்டேன், இன்றைக்கி 74 வயசாகுது. இந்த 74 வயசில் நான் இதில் பட்ட இன்னல்களுக்குது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. என் பொண்டாட்டி சாப்பிட்டுதா, பிள்ளைங்க படிச்சுதா, ஸ்கூலுக்கு போச்சா தெரியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டதால தான் அதை அடைய முடிஞ்சது. ஆனால் நான் நான் பட்ட கஷ்டத்தை மற்றவன் படனா, வேறு வேலை இல்லையே உனக்கே, எனக்கு எல்லா வசதியும் நான் ஏன் கஷ்டப்படணுன்றான். அப்புறம் ஞானம் எப்படி வரும்? அதனால் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதும்மா. சும்மானா சொல்லி ஏமாற்றக்கூடாது மக்களை. நான் அதெல்லாம் விரும்புறதில்லைம்மா. ரொம்ப நன்றி சுவாமி. மனதை வந்து நீங்கள் வந்து தியானங்கள் மூலம் பயிற்சி செய்யலாம்னு சொல்கிறீங்க. ஆமாம். மேல் மனதை மட்டும்தான் நம்மளால் கவனிக்க முடியுதா? அடிமனதை பற்றி எங்களுக்கு வந்து அறிவு. அடிமனதுன்னு ஒன்று இருக்குதா? அது எங்கே இருக்குது? அது அடிமனதுன்றது எந்த இடத்துல இருக்குது? மனம்ன்றது முதல்ல எங்கே இருக்குது? ஹிருதயத்துக்கிட்ட. ஏம்மா? ஹிருதயத்துக்கிட்ட. அது எங்கேம்மா இருக்குது? இப்போ இருதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது. மனம்ன்றது எதுவாக இருக்குது? பார்க்க முடியாது. அப்போ மனம்ன்றது ஒன்று கிடையாது. மனம்ன்றது ஒரு கெட்டி பொருள் கிடையாது. கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, தலை இருக்குது. மனம் என்ன பொருளாக இருக்குது? இது சும்மா ஏமாத்துது. கீழ் மனம், மேல் மனம், நடுமனம், இந்த மனம்ன்றது ஒன்று தான். காரணம், இந்த மூச்சோடு எண்ணங்கள் கலக்கும்போது அது மனமாக மாறுது. அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம செயலும் அமையுது. அதனால் அதுக்கு மேல் மனம், கீழ் மனம், நீ எதை செய்யறியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மனம் மாறுது. இதுக்கு மேலே ஒரு மனம், கீழே ஒரு மனம், நடுவில் ஒரு மனம்லாம் கிடையாது. ஒரே மனம் தான் இருக்குது மனுஷனுக்கு. இந்த மாதிரிலாம் சொல்லி தான் ஜனங்களை கவர் பண்ணுறதுக்கு பேசுகிற விஷயம் இது. நான் அதெல்லாம் பேசுறது இல்லைம்மா. ஆன்மீக வழி வந்தால் வந்து முக்தி அடையலாம்னு சொல்கிறாங்க. உங்களை நம்பி வர எங்களை மாதிரி பக்தர்களுக்கு யாரும் முக்தி அடைய முடியாதும்மா. ஏன்னா இப்போ போன மாதம் இங்கே ஒருத்தர் வந்து உபதேசம் வாங்கினார். அவர் வீட்டுக்கு போய் 2 நாளாக போய் தனி ரூமில் உட்காந்து பாடம் பண்ணிக்கிறாரு.
உடனே பொண்டாட்டி சொல்லுது, நீ அந்த ரூம் உள்ள போனா வேறு பண்ணிட்டு போ, நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னு. அப்படி இருக்கிற காலத்தில் எங்கே இந்த முக்தி அடையிறது? இங்கே நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறாங்க, வீட்டில் போய் அவங்க செய்யத்தான் செய்கிறாங்க. அப்புறம் எங்கே இந்த முக்தி அடையிறது? அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, நீ முக்தி அடையாத, பெரிய மகான் ஆகாத, ஞானி ஆகாத, ஆனால் நல்ல மனுஷனாவனா இருக்கிறதுக்கு இந்த பாடம் அவசியம். ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்று சந்தோஷம், இல்லை துக்கம், ரெண்டு தான் உலக வாழ்க்கையில் நடந்துன்னுக்குது. ஆனால் அமைதி இல்லை. அமைதி வேணும்னா இந்த பாடம் பண்ணணும், அதுக்கு மன அமைதி கிடைக்கும். மன அமைதிக்காவது பண்ணுங்க. நீ பெரிய மகான் ஆகாத, பெரிய ஞானி ஆகாத, நீ கடவுள் ஆகாத அப்படின்னு சொல்லிங்கிறேன். அதை சொன்னாவே வீட்டுங்களில் பயப்படுறாங்க. மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்தார், உபதேசம்லாம் வாங்கினார், போய் அவர் பாடம் பண்ணுறாரு. அவங்க பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுது, எங்கள் அப்பா எங்ககிட்டலாம் எப்படியுமே கலகலன்னு பேசின்னு பாரு, இப்போ உங்ககிட்ட வந்ததுலேருந்து வீட்டுக்கு விட்டு வெளியே வர மாட்டுறாருன்னு. நான் எங்கே இருக்கிறாருமான்னு, பூஜை ரூம் இல்லையே உட்காந்து, சாராய கட்டில் இல்லையே அப்படின்னு. ஏன்னா இந்த குடும்பமாகப்பட்டது ஒரு ஆணை வச்சுக்கின்னு பணம் பறிக்குது இல்லையா? அப்படி பணம் பறிக்கும்போது இவன் நம்மளை விட்டு போயிடுவானோ, இல்லை நம்ம தேவைக்கு இவன் செய்ய மாட்டானோன்ற பயம் வரும்போது இதை கெடுக்கிறாங்க பெண்கள். அப்படிப்பட்ட காலத்தில் எங்கே போய் முக்தி அடையிறது? செவுத்தில் தான் முட்டிக்கணும், முக்தி கிடைக்காது. அதனால் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுமா. சும்மா வாயில் பேசி ஏமாத்துகிற விஷயம் நான் பண்ணுறதில்லை. என்கிட்ட வா, நீ முக்திக்கு வழி காட்டுறேன், அதெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா எவனாலையும் காட்ட முடியாது, அவனுக்கு முக்தி தெரியாதான் தெரிஞ்சுங்கிறான். அதனால் யாராலையும் காட்டிடலாம் முடியாது. இது அவனா நினச்சி போனால் உண்டே தவிர மற்றவனால் மனுஷனை மாற்ற முடியாது. மனம்தான் மனசில் இருக்கிற நோய்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறாங்க சுவாமி. அதை செம்மை அடையிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? செம்மை அடையோ வேலை செய்கிறவங்களால முடியாதுமா. ஏன்னா அகஸ்தியர் ரொம்ப அழகாக சொல்லுவார், மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமேனார். அப்போது இந்த மனம் செம்மையாக இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? ஒரு கரிசி போட்டு வச்சுட்டு கம்மன்னு உட்காந்துருந்தீங்கன்னா மனம் செம்மையாக இருக்கும். நீ ஆஃபீஸில் போய் 10 பேருக்கு பதில் சொல்லணுன்னா மனம் செம்மையாக எப்படி வரும் உனக்கு? அதனால் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி ப்ரெஷர் வருது, இதுக்கு காரணம் என்ன? அதிகமான சிந்தனை, மூளையில் அதிகமான வேலை கொடுக்கும்போது ப்ரெஷர் ஏறுது. அப்போது ஒரு மனுஷனுக்கு மன அமைதியாக இருந்தால் உடல் நோய் குறைவாக இருக்கும். மன அமைதி இல்லைன்னா உடல் நோய் ஜாஸ்தி வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம். அதனால் அகஸ்தியர் அந்த மனசை பற்றி சொல்கிறாரு, அது செம்மையாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆபத்து இல்லை. அது செம்மையாக இல்லைன்னா ஆபத்துகள் வரும். அந்த ஆபத்துகள் வராமல் இருக்கணும்னு சொன்னால் எதையாவது ஒரு கோயிலில் போய் எதையாவது ஒரு ஸ்லோகங்களை சொல்லுங்க, அப்போ உங்களுக்கு மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படின்றார். ஆனால் இதை எத்தனை பேரால் செய்ய முடியும்? அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு மணி 8 ஆகி போகுது. 8 ஆகி போனால் 9 மணிக்குள்ளே சாப்பாடு செய்யணும். எந்த கோயிலுக்கு அவங்க போக முடியும்? அதனால் செம்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. இந்த காலம் அவசர உலகம் இது. இந்த அவசர உலகத்தில் மனம் செம்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மகாபாரதத்தில் ஏன் கிருஷ்ணர் தன் தங்கை மகனான அபிமன்யுவை சாக விட்டார்? அதற்கு ஏதாவது காரணங்கள் உள்ளனவா? உலகத்தில் கடவுள் தான் நம்மளெல்லாம் படைத்தான். ஆனால் கடவுள் படைத்த படைப்பில் எல்லாருக்கும் இறப்பு உண்டு. யாரும் இறக்காமல் இங்கே வாழ்ந்த மகான்லேருந்து அஞ்ஞானி வரைக்கும் எல்லாரும் ஒரு நாள் இந்த உடலை விட்டு மறைந்தே ஆகணும். இதில் சுபத்திரையினுடைய மகன் அபிமன்யு. அந்த அபிமன்யு ஏற்கனவே கிருஷ்ண பரமாத்மா பாஞ்சாலி கிட்ட சொல்கிறான், இந்த பிள்ளைகள் அத்தனை பேரும், பஞ்சபாண்டவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சாக போகிறான். அந்த பக்கம் துரியோதனன் படையில் இருக்கிற அத்தனை பேரும் சாக போகிறான். இதில் யார் மிஞ்சுவான்? நீ மிஞ்சுவ. பாஞ்சாலை, உனக்கு மரணம் இல்லை. ஏன் மரணம் இல்லை? நீ ஒரு நெருப்பினுடைய ஜூலை யாகத்திலேருந்து வந்தவோ நீ, அதனால் உனக்கு மரணம் இல்லை. இந்த 5 பஞ்சபாண்டவர்கள் 5 வாயுக்கள் 5 பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை சார்ந்தவங்க. பீம, தர்ம, அர்ஜுன, சகாதேவ, நகுல, இவங்க 5 பேரும் 5 பஞ்சபாண்டவர் 5 பஞ்சபூதங்களுடைய தத்துவம் தான் அவங்க. அதனால் அந்த 5 பேருக்கும் மரணம் இல்லை. அப்போது இந்த அபிமன்யு சுபத்திரனுடைய புள்ள ஏற்கனவே கிருஷ்ணன்கிட்ட தான் வளர்றான். கிருஷ்ணனே அவன் சாக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் சாக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு? அப்போது
இந்த சக்கராயுதத்தை பீஷ்மரோ துரோணரோ அமைக்கிற சக்கராயுதத்தை உடைச்சி உள்ளே போகக்கூடிய ஆற்றல், உள்ளே போன பிறகு வெளியே வரக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? ஏன்னா 2 பேரும் மகாவீரர்கள். பீஷ்மரும் பெரிய வீரர், துரோணரும் பெரிய வீரர். இவங்க 2 பேர் அமைக்கிற யூகங்களை உடைக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அது யாராலையும் உடைக்க முடியாது. அப்போது சுபத்திரை கேட்குறா, யார் தான் இதை உடைப்பா அப்படின்னா, அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த உடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதை எப்படி உடைப்பான்னா, அப்போ அர்ஜுனன் எப்படி உடைக்க போகிறான்னு சுபத்திரை கிட்ட கிருஷ்ண பரமாத்மா கதை சொல்கிறார். இப்படிலாம் போவான், இப்படிலாம் உடைப்பான், இப்படி உள்ளே போயிடுவான். இந்த கதையை சொல்லும்போது சுபத்திரை தூங்கிடுறான். சுபத்திரை தூங்கின பிறகு இந்த சுபத்திரையினுடைய கர்ப்பத்தில் இருந்த அபிமன்யு தான் ஊங்கொட்டுறான். அப்போ எது வரைக்கும் அந்த அபிமன்யு கேட்டான்னா, இந்த யூகத்தை உடைச்சி உள்ளே போகிற வரைக்கும் கேட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா உஷாராயிட்டார். இது உள்ளே போய் அவன் வெளியே வர ஆரம்பித்தா மகாபாரத போர் மாறி போயிடும். அதனால் அந்த உள்ளே போகிற வரைக்கும் அந்த கதையை சொன்னார், வெளியே வர கதையை சொல்லலை. அந்த சொல்லாததுனால என்ன பண்ணால், அபிமன்யு அந்த யூகத்தை யூகத்தை உடைச்சி உள்ளே போயிட்டான். ஆனால் வெளியே வர முடியல. வெளியே வர முடியாதால அங்கே இருந்த வீரர்கள் கொல்லுவோம். போர்க்களம் பண்ணும்போது இவன் ஏன் செத்தான் அவன் ஏன் செத்தான்னு கேள்வி கேட்க முடியாது. யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவன் கொல்லுவான். அதுதானே போர்க்களம். அதனால் அந்த கிருஷ்ண பரமாத்மாவனுடைய தங்கச்சி மகனாக இருந்தாலும் மரணம்ன்றது தழுவும், எல்லாருக்கும் வரும். ஏன் இது கிருஷ்ண பரமாத்மாவுடைய தங்கச்சி புள்ள அபிமன்யுக்கு தான் வந்துதா அப்படின்னா, அபிமன்யுனுடைய சிசு கர்ப்பத்தில் இருக்கும்போதே துரோணனுடைய புள்ள அஸ்வத்தாமன் அந்த வம்சத்தையே அழிச்சிடுவேன்னிட்டு வஜ்ராயுதத்தை யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணும்போது கர்ப்பத்தில் இருந்த அந்த அபிமன்யுனுடைய குழந்தை கூட கலையுது. அப்போது அந்த கிருஷ்ண பரமாத்மா துடிக்கிறா பேத்தி. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, அவருடைய கையை வச்சு அதுக்கு உயிர் கொடுக்குறாரு. அந்த அது மாசற்ற குழந்தையாச்சு ஆண்டவனுடைய கைப்பட்டதால். அது மாசற்ற குழந்தைய ஆனதால் அது பிறந்த உடனே அதுக்கு பேர் பரிஷித்துன்னு வைக்கிறாங்க. இந்த பரிஷித்து பிறக்க போது அப்படின்ற போது துருபத நாட்டில் சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, உன்னுடைய பொண்ணு அபிமன்யை கட்டி கொடு, பரிஷித்துன்னு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இந்த உலகத்தை ஆளும் அப்படின்னு அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறார். அப்போது இறைவனுக்கு எது நடக்க போகுது எது நடக்கக்கூடாதுன்னு தெரியும். தெரிஞ்சதால் அன்னைக்கு அந்த நிகழ்வுகள் நடந்தது. ஆனால் அபிமன்யு இறந்துடுவான்றது தெரியுது. ஏன் அபிமன்யு மட்டும் இறந்துடுவான், கிருஷ்ணரே இறந்து போடுவான்றது. எப்படி இறந்து போகிறாரு? துரியோதனனை அந்த அந்த மகாபாரத போரில் நீங்கள் சரியான முறையில் கவனிச்சிங்கன்னா, எல்லாரையும் கொன்னது கண்ணனே. மொத்த பேரையும் பீஷ்மரை கொன்னது கண்ணன், துரோணரை கொன்னது கண்ணன், கர்ணனை கொன்னது கண்ணன். இங்கே அர்ஜுனனுக்கு வேலையே இல்லை, அர்ஜுனனே கொல்லலை, அர்ஜுனனால் கொல்லவும் முடியாது. அப்போது ஏன் நான் எதிர நிற்கிற வீரர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரர்கள், அர்ஜுனால அவங்கள ஜெயிச்சிட முடியாது. அப்போ அத்தனை பேரையும் ஜெயிச்சது கண்ணன் தான் கொன்னது. அப்போது மரணம்ன்றத கண்ணன் சமமாக எடுக்கிறாருங்க. இந்த பக்கமும் மரணம் நடக்குது, அந்த பக்கமும் மரணம் நடக்குது. இதில் என்ன, தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது இந்த 5 பேர் மீறுறான், அதர்மத்தை கடைப்பிடிக்கும் போது அந்த 10 பேரும் 100 பேரும் சாகிறான். அந்த திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி தன்னுடைய பிள்ளையை கொன்ன உடனே அந்த காந்தாரி சாபம் கொடுக்குறா கண்ணனுக்கு, இடைக்குளமே இருக்காது, இடையர் குளமே இருக்காது, அழிஞ்சு போயிடும். இது அது மட்டும் அழியாது, நீயே அழிஞ்சு போயிடும், உன்னை ஒரு வேதனால நீ கொல்லப்படுவேன்னு காந்தாரி சாபமே கொடுக்குறான். அதே மாதிரி தான் நடந்தது. அதனால் மரணம்ன்றது எல்லாருக்கும் உண்டு. இது கிருஷ்ணனுடைய தங்கச்சி பிள்ளையா அர்ஜுனுடைய பேரனா அப்படின்றதே கணக்கு கிடையாது. மரணம் எல்லாரையும் மறைத்தே தீரும், அதுதான் உலக நீதி. அந்த மரணம்ன்றது ஒன்று நடக்கலைன்னு சொன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் நான் நிற்கக்கூட இடம் இருக்காது. ஏன்னா எத்தனை கோடி வருஷமாச்சு இந்த உலகம் முன்னிட்டு யாராலையும் அறிய முடியல. இன்னும் சீரான கரெக்டான அறிவு இன்னும் யாராலையும் அறிய முடியாது. அந்த காலத்திலேருந்து வந்தவன் அத்தனை பேரும் வந்துக்கினே இருந்தான், போய்கினே இருந்தான். நம்மளும் வந்திருக்கிறோம், போக போகிறோம். அதனால் இந்த உலகத்தில் யாரும் நிலையாக நிற்க போகிறதே கிடையாது. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன், நிலையற்ற வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்கிறோம், வாழும்போது சிறப்பான வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு சொல்லின்னுக்கிறேன். அந்த மாதிரி வாழ்க்கை மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும். அது அபிமன்யுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் 2 பேருக்குமே விந்து உனக்கு, அவங்களுக்கு அதே விந்துக்கு பேர் சுரோனிதன் பேர்.
2 பேருக்கும் இருக்கிறதால தான் ஒரு குழந்தைய வரும். ஒருத்தர் வந்து வச்சுக்கலாம் குழந்தை வந்துடாது. நியூட்ரல் பேஸ் மட்டும் தான் லைட் எரியாது. நியூட்ரலும் ஒன்றும். நியூட்ரல் பொம்பளை, பேஸ் ஆம்பளை. அதனால தான் ஆம்பளை வம்சத்தில் கொல்லி போடணும். அதனால் 2 பேருக்கிட்டும் சக்தி இருக்குது. நம்மக்கிட்ட தான் சக்தி, நான் தான் எல்லாம் நினைக்கக்கூடாது. பெண் இல்லைன்னா ஆணுன்றவனே ஒருத்தர் இருக்க மாட்டான். ஆண் இல்லைன்னா பெண்ணுன்றவள ஒருத்தருக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால் உலகத்தில் ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவம்னு அதுக்கு தான் வச்சுக்குது. அதனால் 2 பொருளும் சமமான பொருள் தான். ஆணை அடிமைப்படுத்தி பெண்ணு வாழறதோ, பெண்ணை அடிமைப்படுத்தி ஆண் வாழறதோ 2மே சரியான வாழ்வே கிடையாது. அது அடிமை வாழ்வு. அந்த மாதிரி வாழக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற சக்தி பெண்ணுக்கிட்ட உங்குது, பெண்ணுக்கிட்ட இருக்கிற சக்தி. ஆனால் உன்னை விட பெண்ணுக்கிட்ட சாமர்த்தியம் ஜாஸ்தி. நீ 2 குழந்தை பேத்துட்டு உன் பொண்டாட்டி செத்து போச்சுன்னா அந்த 2 குழந்தைய உருப்படியாக காப்பாற்றவே முடியாது உன்னால. ஆனால் நீ செத்து போட்டின்னா உன் பொண்டாட்டி அழகாக காப்பாற்றிடுவோம் அதை. அப்போ உன்னை விட சாமர்த்தியசாலி பெண்ணு. அதனால் யாருக்கிட்டும் எல்லாருக்கும் ஒரு சமமான எண்ணம் தான். எல்லாம் இருக்குதுப்பா. உடல் உனக்கு எங்கே நீ வச்சுக்கிற உடல் ஏது உனக்கு? பெண் கொடுத்த உடல் தான். ஆண் கொடுத்தது உயிர் தானே. அப்போ உடல் யார் கொடுத்தது? உடல் இல்லை, அந்த பெண் உடல் கொடுக்கலன்னா உன் உயிர் அதில் தங்குமா? அதனால 2 அவசியம், 2 பேரும் அவசியம். சரி சார், இப்போ விந்து நம்ம ஏத்துறேன்னு சொல்றீங்க, அது மேலே ஏறி போயிட்டு அது என்ன பண்ணுது? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நீ தெரிஞ்சுக்க முடியாது. உபதேசம்லாம் வாங்கி உச்சத்துக்கு வா. அப்போ கேளு அந்த கேள்வியை. சும்மா 1ஆம் கிளாஸ்ல MA புக்கு போட்டாத. அப்படி போனீங்கன்னா ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒன்றா படி. ஒரே நேரத்தில் படிச்சுன்னா மூலிகையே எட்டாது. அது இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சும்மா வந்த மாட்டை நிலாவில் கட்டி ஓட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுடைய மாடை இருந்ததுன்னா 2 ஓட்டு ஓட்டிட்டு கட்டி தீனி போட்டு தண்ணி வச்சு கட்டிடுவான். ஓசியில் பக்கத்து வீட்டுக்கார மாட்டை கொஞ்சம் வேலைக்கு எடுத்து போறேன்னா இஷ்டத்துக்கு ஓட்டுவானோ ராத்திரிக்கெல்லாம். அந்த மாதிரி நீ ஓட்டாத என்ன? எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க, எப்போ தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சுன்னா எதுவுமே தெரியாத போடுவீங்க. சொல்லுங்க. ஃபஸ்ட்டு பாடம் வாங்கிட்டேன், அதை பாடம் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன ஆகுதுன்னா எண்ணங்கள் வந்து அப்படியே மோதிட்டே இருக்கு, வேற வேற எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அது சரியா கவனத்தை செலுத்த முடியல அந்த பாடத்தில். அதுக்கு என்ன 24 மணி நேரம் நீ அதையே நினைக்கணும், மற்ற எண்ணங்களை வர வச்சுக்கூடாது. ஏற்கனவே 1000 எண்ணம் உனக்குள்ளே இருக்குது. இப்போ அதெல்லாம் வெளியே போகணும்னு சொன்னால் உன்னுடைய மனசை முதல்ல சுத்தப்படுத்தணும். இது சுத்தப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். ஏன்னா ஒரே நாளில் ஒரு எத்தனையோ கோடி வருஷமாக பிறந்து வளர்ந்து எண்ணங்களை உருவாக்கி வச்சுன்னுக்கிறேன். அது ஒரு நாளில் ஒரு பாடம் வாங்கணுன்னு ஒரு கூட்டு என்கிட்ட எண்ணெல்லாம் போடணும் போகாது. அதுக்கு காலங்கள் தேவைப்படுது. அவ்வளவும் அழிக்கணும். அது அழிஞ்சால் இந்த எண்ணங்கள் வராது. இது ரமண மகரிஷிக்கிட்ட ஒருத்தர் உபதேசம் வாங்குறார். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த உபதேசம் வாங்கினவர் சொல்கிறாரு, நான் எல்லா நண்பர்களும் வேணான்னுட்டு ஒதுக்கிட்டு உட்காந்துட்டேன். ஆனால் அப்போ கூட அந்த பழைய நண்பர்கள் வந்து ஜன்னலை திறந்து எட்டி எட்டி வா வான்னு கூப்பிடுறாங்க. அப்போ நான் ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டேன்னா அவன் கூப்பிட்றது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கண்ணு மூக்கு வாயெல்லாம் அடைச்சிடுங்க, எண்ணங்கள் வராது. அதை அடைக்கிறதுக்கு பழகணும். சும்மா நினச்சி அடைச்சிட முடியாது. அப்படி அணைக்கும் போது அந்த எண்ணங்கள்லாம் நின்றுடும். சொல்லுங்கள். ஐயா, இப்போ ஐயப்பனுக்கு நான் பார்க்குறேன், பார்க்கப்படும் பொருள், பார்க்கப்படும் கருவி கண்ணு. ஆனால் அதை பார்க்கறது யாரு? இப்போ அந்த பொருளை பார்க்குறேன், அது ஒரு பொருள். கண்ணால் பார்க்க கண்ணு ஒரு கருவின்னு தெரியுது. ஆனால் உள்ளது அதை பார்க்க வைக்கிறது யாரு? ஆன்மா. ஆன்மான்ற ஒரு கருவி இல்லைன்னா உன் கண்ணும் உதவாது, அந்த சிலையும் உதவாது. நீ பேசுகிற இப்போ கேட்டிய எது கேட்டுது? உன் வாய் கேட்டுதா, உன் ஆன்மா கேட்டுதா? வாய் கருவி கேட்டுங்க. செத்து பண்ணவனுக்கு பேசுமா வாயே? அப்போ எது பேசுது? உள்ளே இருந்து பேசுது. அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இருப்பீங்க. அது வெளியே போனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் உள்ளகிற பொருள் தான் பார்க்குது, உள்ளகிற பொருள் தான் கேட்குது, உள்ளகிற பொருள் தான் மோறுது, உள்ளகிற பொருள் தான் பேசுது. இந்த உடம்புல கல்லீரல் நிறைய இருக்கு. இந்த ஃபேக்டரியை இயக்குவது யார்? ஆன்மா. முப்பொருளாக இருந்து இயங்குது. மூச்சு, ஜீவன், ஆன்மா 3 பொருளாக இருந்து இயங்குது. ஒரு பொருளாக இயக்க முடியாது. அதை அந்த ஆன்மாவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். வயசு இல்லை உங்களுக்கு. 10 வயசில் வந்திருந்தால் பார்த்துடலாம். என்ன வயசு உங்களுக்கு? இனிமேல் எங்கே பார்க்குறது? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாட்டியாவது பார்க்கறதுக்கு பயிற்சி பண்ணணும். அப்போ அடுத்த வாட்டி பார்க்கலாம். இல்லை இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நம்மளுக்கு வேணான்னா இதோட காலத்துக்கும் பார்க்க முடியாது, எந்த காலத்துலையும் பார்க்க முடியாது போடுவீங்க. அதனால் ஜாக்கிரதையாக செய்யுங்க.